இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1947 ஆகஸ்ட் 15. ஆப்ஷன் பி 1950 ஜனவரி 26. ஆப்ஷன் சி 1949 நவம்பர் 26. ஆப்ஷன் டி 1946 டிசம்பர் 9. சரியான பதில் 1949 நவம்பர் 26. அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எதை குறிப்பிட்டாரு? ஆப்ஷன் ஏ முகப்புரை, ஆப்ஷன் பி சொத்துரிமை, ஆப்ஷன் சி அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, ஆப்ஷன் டி தீண்டாமை ஒழிப்பு. சரியான பதில் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இந்திய அரசியலமைப்பின் 10வது அட்டவணை எதை பற்றியது? ஆப்ஷன் ஏ மொழிகள், ஆப்ஷன் பி கட்சி தாவல் தடை சட்டம், ஆப்ஷன் சி பஞ்சாயத்து ராஜ், ஆப்ஷன் டி நகராட்சிகள். சரியான பதில் கட்சி தாவல் தடை சட்டம். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான அதிகார பகிர்வு எந்த அட்டவணையில் உள்ளது? ஆப்ஷன் ஏ 5வது அட்டவணை, ஆப்ஷன் பி 6வது அட்டவணை, ஆப்ஷன் சி 7வது அட்டவணை, ஆப்ஷன் டி 8வது அட்டவணை. சரியான பதில் 7வது அட்டவணை. லோக்சபா தேர்தலை நடத்த தேவையான குறைந்தபட்ச வயது என்ன? ஆப்ஷன் ஏ 18, ஆப்ஷன் பி 21, ஆப்ஷன் சி 25, ஆப்ஷன் டி 30. சரியான பதில் 25. மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? ஆப்ஷன் ஏ முதலமைச்சர், ஆப்ஷன் பி பிரதமர், ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. சரியான பதில் குடியரசுத் தலைவர். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கிய சட்ட திருத்தம் ஏது? ஆப்ஷன் ஏ 42வது சட்ட திருத்தம், ஆப்ஷன் பி 44வது சட்ட திருத்தம், ஆப்ஷன் சி 73வது சட்ட திருத்தம், ஆப்ஷன் டி 74வது சட்ட திருத்தம். சரியான பதில் 73வது சட்ட திருத்தம். முகப்புரையில் சமதர்மம், சமயச்சார்பின்மை ஆகிய சொற்கள் எப்போது சேர்க்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ 1950, ஆப்ஷன் பி 1976, ஆப்ஷன் சி 1978, ஆப்ஷன் டி 1992. சரியான பதில் 1976. இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? ஆப்ஷன் ஏ பிரதமர், ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் சி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, ஆப்ஷன் டி நாடாளுமன்ற சபாநாயகர். சரியான பதில் குடியரசுத் தலைவர். அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் உள்ளன? ஆப்ஷன் ஏ பகுதி 2, ஆப்ஷன் பி பகுதி 3, ஆப்ஷன் சி பகுதி 4, ஆப்ஷன் டி பகுதி 4 ஏ. சரியான பதில் பகுதி 3.